வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மென்டல் எபிலிட்டியில் ஏரியா அண்ட் வால்யூம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2020 வரைக்கும் மொத்தம் 164 கொஸ்டின் இருக்குது ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து மட்டும். சரியா? உங்களுக்கு தெரியும் 2020 நியூ சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுபடி 2 எக்ஸாம் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், இன்னொன்று வெட்டினரி ஆஃபீஸர். சரியா? பட் எனிவே சிலபஸ் சேஞ்சினால மென்டல் எபிலிட்டியில் எந்த இம்பேக்டும் இல்லை. அது பழைய இதுதான். சரியா? சரி, இப்போ நம்ம முதல்ல இன்னைக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் இன் ஏரியா அண்ட் வால்யூம்ன்றதுனால நான் இன்னைக்கு இந்த 4 கொஸ்டின் பேப்பர், அதாவது ஆர்கியாலஜி, வெட்டினரி ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ அண்ட் குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து இருக்கிற இந்த 15 கொஸ்டினை மட்டும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம டோட்டலாக 164 கொஸ்டினையும் முடிச்சிடலாம். சரியா? அப்புறம் நம்ம மென்டல் எபிலிட்டி திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏரியா அண்ட் வால்யூமும் அதே தான். நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லா ஃபார்முலாஸும் இருக்குங்க. சரியா? அதை கடந்து எதுவும் எந்த ஃபார்முலாஸும் புதுசாக வரப்போகிறதில்ல, புதுசாக எதுவும் நடக்க போகிறதில்ல. அப்புறம் முக்கியமானது, நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் பார்த்தது 25 கொஸ்டின் மென்டல் எபிலிட்டிலேருந்து வந்துச்சுன்னா ஒரு 3 to 4 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கொஸ்டினை விட்டுருங்க. 22 கொஸ்டின் எடுத்தால் போதும் 25க்கு. சரியா? ஏன்னா நம்மளோட கட் ஆஃப் வந்து 200 out of 200 கிடையாது. சரியா? இப்போ வந்து எல்லாத்துலேயுமே மெயின்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு 165 எடுத்தாலே ப்ளஸ் எடுத்தால் இருக்கும். சரியா? எனவே இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். சரி, இது என்னது? ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் எ கோன், எ ஸ்பியர் அண்ட் சிலிண்டர் இஃப் ஈச் ஹேஸ் த சேம் ரேடியஸ் அண்ட் சேம் ஹைட். ரேஷியோ கேட்குறாங்க. சரியா? இப்போ இது என்ன, ஒன்றும் கிடையாது, ஃபார்முலா தான். வால்யூம் ஆஃப் த கோன், கம்பியின் கன அளவு, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அண்ட் வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர், மூணுத்துக்குமே ஃபார்முலா எழுதுங்க. 1/3 πr² h per கோன். ஸ்பியருக்கு 4/3 πr³ πr² h. சரியா? ஆரும் ஹெச்சும் ஈக்குவல். சரியா? ஸோ ஆருக்கு பதிலாக ஹச் வச்சுக்கிறீங்களோ எது வேணால் நீங்கள் உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் h is equal to ஆர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ r² இஸ் கன்வெர்டட் இன்ட்டு r³. இதில் எதுவும் h rன்னு இல்லை. இதே இடத்துல அதே மாதிரி h equal to r. ஸோ r³ எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு h கூட எடுத்துக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான். சரியா? ஸோ இதை பண்ணால் கேன்சல் பண்ணிங்கன்னா இதில் இருக்க பை போயிடும், இதில் இருக்க பையும் போயிடும், இதில் இருக்க பையும் போயிடும். எல்லாத்துலேயும் r³ தான் இருக்குது, அதுவும் போயிடும். சரியா? ஸோ நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1/3 4/3 1. இதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பண்ணுறது தான் நம்ம. என்னது? ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். 1 4 3ன்னு வரும். சரியா? அடுத்து, ஏரியா ஆஃப் ராம்பஸ் வித் த டயகனல்ஸ் as 6 cm and 8 cm. டயகனல்ஸு கொடுத்துருக்காங்க. சரியா? நமக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ராம்பஸோட ஃபார்முலா என்ன? இன்டூ டி, டயகனல் 1 டயகனல் 2. D1 கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான்.
சரியா? இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாமே ஒன்றுமே கிடையாதுங்க. என்னது ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். Again, what is the ratio of volume of the sphere and area of the sphere? சரியா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ஏரியா ஆஃப் த ஸ்பியர். வால்யூமோட ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப். ஏரியா வந்து 4 πr ஸ்கொயர். இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷனே பண்ணது தேவையில்லை எக்ஸாமில். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அப்படியே மைண்ட்லேயே போட்டுடலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 1/3 r தான். சரியா? அப்படியே இந்த பக்கம் 3 வரும், அந்த பக்கம் 1 வரும். ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர்? r/3. ஒன் பை த்ரீன்னு போட்டுறாதீங்க. அடுத்து இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான. Surface area of a solid sphere is 36 centimeter square. சரி, if the sphere is divided into 2 hemisphere, then total surface area of one of its hemisphere is. சரியா? புரியுதாங்க என்ன கொஸ்டின்? ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னது? 4 πr ஸ்கொயர் = 36. ஸோ டோட்டல் டிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் தான் அவங்க கேட்குறாங்க, 3 πr ஸ்கொயர். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? 4 πr ஸ்கொயர் சரி 36 இன்ட்டு 3 πr ஸ்கொயர் இப்படி மாறும். πr ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், அது எப்படி மாறும்? 36 இன்ட்டு 3/4 = 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், ஏன்னா அந்த டிஎஸ்ஏ வந்து டக்குன்னு கிளிக் ஆகாது. ஸோ அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு 3-4 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், அதை வேணாம் விட்டுருங்க. சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை ஆகிட போகிறது இல்லை. சரிங்க, இது if V is the volume of the cone of the radius r and V1 is the volume of the cone when the radius is doubled, then சரி r is equal to 2r. அப்படியே அந்த 2r ஆருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், அது கிடைக்கும். இந்த பக்கம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பென் கலர் சரியா? V ஈக்குவல் டு என்னன்னு நமக்கு தெரியும், 1/3 πr ஸ்கொயர் h. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ரேடியஸ் இஸ் டபுள்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ V1 = 1/3 r, டபுள்னா 2r, r is converted into 2r, r = 2r. சரியா? ஸோ ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1/3 π4r ஸ்கொயர் h. கரெக்டாக? ஸோ 4 மட்டும் நம்ம வெளில எடுத்தால் அந்த v தான் வரும். ஸோ 4vன்னு எழுதிக்கிறோம். அதான் எங்கள் ஆன்சர்.
இது வந்து ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலே முதல்ல எது கேட்குறாங்களோ அதில் ஃபார்முலா எழுதிட்டிங்கனாலே அதுக்கப்புறம் வழி பிறக்குங்க. சரியா? பேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரி, இட்ஸ் ஹைட் இஸ் 6 சென்டிமீட்டர். இந்த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? πr ஸ்கொயரு h. இப்போ அப்படியே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ்கேப்பு. பேஸ் ஏரியா 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பேஸ் ஏரியானா ஒன்றும் இல்லை. பேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் தான் பேஸ் ஏரியா. πr ஸ்கொயர் இருக்கிற இடத்துல அப்படியே 30 போடுங்க. ஏன்னா அதான் பேஸ் ஏரியா 13 கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ 30 × 6 யூ வில் கெட் 180 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பேஸ் ஏரியா வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் வருதுங்க. இந்த வாட்டி வரப்போகிற குரூப் 1லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஷுவர். இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் 2 கேட்குறாங்க. என்னென்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்தது வந்து வால்யூம். அப்படி தானேங்க? ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்எஸ்சி, இது வந்து வால்யூம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? அப்படியே இதை மாற்றி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு வால்யூம். இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த கியூபோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப். ஏ என்ன? சாரி, a cube equal to 486. 9 9s are அச்சா சாரி. இப்போ வந்து நமக்கு ஏ வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து 486 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். ஸோ 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 486 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சரியா? சரியா? இப்போ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get a is equal to 9. அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்போ a 9 தெரிஞ்சு போச்சு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து 4a ஸ்கொயர். அதே வால்யூம் வந்து a கியூப். அவ்வளோதான். நம்ம a வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கேயும் 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். we will get 729 as answer for volume and 324 for lateral surface area. இது வந்து ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் ஆர் 4:7. சரியா? இந்த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ் இது அப்படியே கியூப் பண்ண வேண்டியதான். 4 cube 64, 7 cube 343. ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா இருக்குது. என்னது ஏரியா ஆஃப் செக்டார்? LR/2 whose diameter and the arc length is 30 centimeter. diameter எவ்வளோ? 30. arc எவ்வளோ? 26. ஃபார்முலா என்ன இருக்குது? LR/2 தான் இருக்குது. ஸோ L 26 ஓகே.
சாரி லென்த் ஏன்னு போட்டேன். எல் நமக்கு தெரியுங்க ஃபார்முலாவில். இப்போ ஆர் தான் இருக்குது. ஆர்னா என்ன? d/2 டயமீட்டரோட ஒரு பாதி தான் வந்து ரேடியஸ் இல்லையா? ஸோ 15. ஸோ ஆன்சர் இஸ் 190. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். பட் இந்த கேஸில் நிறைய பேர் அப்படியே டயமீட்டரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. யூ வில் கெட் த ராங் ஆன்சர். இது நம்ம எல்லாருக்குமே ட்ரையாங்கிளில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது ஃபார்முலா தான் இருக்குது. 3 சைடை கொடுத்துருவாங்க சரியா? அதோட ஏரியா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா வந்து இது இருக்குது பார்த்தீங்க. ரூட் ஆஃப் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. முதல்ல எஸ் வேணும் இல்லையா? ஏன்னா ஏபி நமக்கு தெரியும், ஏ 25 பி சி. பட் நோ யூ வாண்ட் எஸ். எஸ்ஸோட ஃபார்முலா கண்டுக்குதுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 அப்படி போட்டிங்கன்னா எஸ் ஸ்கூல் 28 வந்துடும். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான், அதை நீங்கள் போட்டுருங்க சரியா? இப்போ தே ஹவ் ஆஸ்க்ட் ஃபார் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு இல்லையா? ஊஸ் பேஸும் கொடுத்துட்டாங்க, வால்யூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூமோட ஃபார்முலாவில் எல்லாமே வந்துட போகுது. ஸோ வால்யூம் ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கரெக்டாக ஈக்குவல் டு 900. சாரி, பேஸ் ஏரியா என்ன? எல் இன்ட்டு பி இல்லையா? 180. அப்படியே இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we will get 5 as answer. அடுத்து இது வந்து hemispherical bowl of radius 30 cm is filled with soap paste. If this paste is made into cylindrical soap cakes each of diameter 10 cm and height 2 cm, how many cakes do we get? இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டினுங்க சரியா? இது உங்களுக்கு வந்தால் போடுங்க, அப்படிலாம் விட்டுருங்க, அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா? இது மாதிரி ஒரு 3-4 கொஸ்டின் வந்துடும் டிஃபிகல்ட்டாக, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் விட்டுருங்க சரியா? ஸோ எனிவே வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 2/3 πr3. சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? πr²h சரியா? இப்போ ஆர் நமக்கு தெரியும். ஆர் என்னது? 30. வேறஸ் இந்த ஆரோட வேல்யூ என்ன? டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 10/2 5. ஸோ ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோதான். ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரு 2019 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் தான் இந்த வெட்டினரி அசிஸ்டண்ட் அது மாதிரிலாம். அதில் ஒரு கொஸ்டின் இது மாதிரி இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களா? அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை சால்வ் பண்ண பிறகு அதை அங்கே காமிக்கிறேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a² நமக்கு தெரியும்.
வால்யூம் ஆஃப் த கியூப் கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 1000 தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஏ கியூப் 1000. ஸோ அதை கியூப் எடுத்தால் 10. ஸோ ஏ இஸ் 10. ஸோ 6 into 10 into 10, 600 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக? இப்போ இதை அப்படியே இப்போ நம்ம சால்வ் பண்ணதே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோ பார்த்தீங்களா, அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் மாடிஃபிகேஷன். அங்கே வந்து வால்யூம் கொடுத்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, பட் தேர் ஆஸ்கிங் ஃபார் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். தெரியாங்க? இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை அந்த ட்ராக்லேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு முடிக்க முடியும் எக்ஸாமில். இப்போ வந்து ஏரியா 525 ஸ்கொயர் மீட்டர், ஹைட்டு வந்து 15 மீட்டர், ஹைட்டு 2 வந்து 20 மீட்டர். சரியா? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் 525 கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆஃப் டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. இப்போ நமக்கு வந்து h1 அண்ட் h2 தெரியும். என்னது அவங்க கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர் 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு டி மட்டும்தான் வேணும். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் தான். சரியா? ஆக்சுவலி அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஏ ஒயர் கேன் ஃபார்ம் ஏ ஸ்கொயர் ஆஃப் ஏரியா 30 ஸ்கொயர் சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் when the same wire forms a rectangle in which one of side is 2 சென்டிமீட்டர். சரியா? என்ன கொஸ்டின் புரியுதா? மேலே ஸ்கொயரு, கீழே இருக்கிறது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஒன் சைடு எவ்வளோ? 2 சென்டிமீட்டர். இது வேணால் இருக்கலாம், எனி சைடு. சரியா? இதோட ஏரியா எவ்வளோங்க? 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் இல்லையா? ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர், ஏ இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ நவ் சைட் ஆஃப் ஏ ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நவ் லென்த் ஆஃப் ஒயர் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ லென்த் ஆஃப் ஒயர் இஸ் ஈக்குவல் டு 4 into ஏ. ஏன்னா ஒன்றும் இல்லை, 6. ஸோ த லென்த் ஆஃப் த ஒயர் இஸ் 24 சென்டிமீட்டர். One side of the rectangle is 2 centimeters. So sides opposite to it length is 2. So other two sides will be 10 centimeter. So area of the rectangle is L into B. சரியாங்க? என்னென்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து லென்த் ஆஃப் த ஒயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் பெரிமீட்டரை வச்சு. இப்போ வந்து அவங்க ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் ரெக்டாங்கிள் இப்படி தான் இருக்கணும், இது ஈக்குவல் டு இது இல்லையா? ஸோ இது 2னா இதுவும் 2 தான். ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஒயர் 24 இருக்குது. 24ல் 2 + 2 4 வந்துருச்சு. மீதி 20 வேணும். 20னா என்ன? ஒரே ஒரு பாசிபிலிட்டி, இது 10 இருக்கணும், இதுவும் 10 இருக்கணும். ஏன்னா இது ஈக்குவல் டு இது இருக்கணும் இல்லையா? ஸோ அதான் length into breadth. So finally they are asking for area of the rectangle. So area of the rectangle is nothing but length into breadth 20 centimeter. சரியா? இன் ப்ராக்டிஸில் தான் வரும்.
சரிங்க, நான் சொன்ன மாதிரி 15 கொஸ்டினையும் நான் முடிச்சிட்டேன் இன் மென்டல் எபிலிட்டி ஏரியா அண்ட் வால்யூமில். இதே மாதிரி நான் மொத்தம் இருக்கிற 164 கொஸ்டினையும் நான் முடிச்சிடுறேன். சரியா? அதே மாதிரி ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் இல்லை, நம்ம மற்ற டாபிக்ஸான டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பேரலாக கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். We will meet in next class. Thank you.